இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சொன்ன? ஆதி கூட இந்த ரூம்ல தூங்க போறியா? ஆமா. ஆதி அங்கிள் என்ன எப்ப வேணா இங்க வந்து தூங்கலான்னு சொல்லிருக்காரு. அதனால தான் வந்திருக்கேன். இங்க பாரு, அப்படிலாம் இனிமே நீ நினைச்ச மாதிரி வந்து தூங்க முடியாது. இவ்ளோ நாள் அப்படியெல்லாம் இருந்தா பரவாயில்ல. இனிமே நீ இங்க வந்து படுத்து தூங்குற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. போ, போய் உங்க அம்மா கூட போய் படு. இல்ல நான் இங்கதான் தூங்குவேன். ஏய், என்ன சொல்றத கேட்காம திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னை ஆதி அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சுல, அதே மாதிரிதான் இந்த ரூமுக்குள்ளயும் நீ ஆதி கூட படுத்து தூங்க முடியாது. முதல்ல கிளம்ப. ஏன் இப்படி திட்டுறீங்க? எனக்கு அழுகையா வருது. நல்லா அழு. நீ நின்னுகிட்டே இருந்தனா நான் இன்னும் திட்டுக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை பார்த்தாலே புத்திக்கிட்டு எரியுது. முதல்ல கிளம்ப. ஏய், என்னடா சொல்லிக்கிட்டே இருக்க? அப்படியே மறைச்சுக்கிட்டு நிக்கிற. முதல்ல வெளியில போ. போ. முத்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தைகிட்ட இப்படியா ரூடா நடந்துப்ப? கனவா? இன்னும் என்ன பார்த்துட்டு சொல்லையாட்ட நிக்கிற? உன்னதான் கிளம்புன்னு சொல்றல. இந்த அப்பாவை மன்னிச்சிரு ஆதித்யா. ஒரு அப்பாவா நீ இந்த உலகத்துக்கு வந்தப்ப நான் உன் கூட இல்ல. அப்பாவோட முகம் தெரியாமலே எவ்வளவு காலமும் நீ இருந்திருக்க. அப்படி இருந்த உனக்கு என்னையும் அறியாம நான் உனக்கு அப்பாவா மாறின அந்த நிமிஷத்தை என்னால இப்ப வரைக்கும் மறக்க முடியாது. நான் மறக்கவும் மாட்டேன். ஏன் எதுக்குன்னு காரணம் தெரியாத உண்மையான பாசம் எனக்குள்ள இருந்திருக்கு. அதனாலதான் இந்த உலகத்துல யாருமே பண்ண முடியாத விஷயத்த நான் பண்ணிருக்கேன். அதுக்கு காரணம் இருக்குன்னு எனக்கு இப்பதாண்டா புரியுது. நீ என்னோட சொந்த குழந்தையா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. அது தெரிஞ்சப்போ அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாம நான் நிறைய நேரத்துல குழம்பி போயிருக்கேன். அப்பா இல்லாம வாழ்ற வலி என்னன்னு நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த வலியை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அம்மா பாரதிக்கும் எனக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் உன்னையும் அம்மாவையும் தமிழையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். The narrator spots the two gentlemen of Verona. தமிழ் இந்தா. ஆதித்யா எப்ப வந்தான்? அவன் அந்த ரூம்ல படுத்து தூங்குறதானே என்கிட்ட சொன்னான். தெரியலம்மா, தம்பி அங்க போறதா சொல்லி உங்ககிட்ட என்ன சொல்ல சொன்னான். ஆனா அவன் போய் கொஞ்ச நேரத்திலேயே அவன் திரும்ப இங்க வந்துட்டாமா. நான் கூட அவனை கேட்டேன், பதில் எதுவும் சொல்லாம அவன் படுத்துட்டாமா. பாரதி, ஆதித்யா தூங்கிட்டானா? தெரியல பாட்டி. ஆதித்யா, அம்மா பால் கொண்டு வந்திருக்கேன், குடிச்சிட்டு தூங்குவியா? எனக்கு பால் வேணாம். தூக்கம் வருது, நான் தூங்கணும். என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசுற? முதல்ல எந்திரி.
நான் வேணான்னு சொல்ல சொல்ல கேட்காம நீ என்கிட்ட அங்க போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு போனல, அப்புறம் என்னாச்சு? முதல்ல எந்திரிச்சு உட்காரு. எந்திரி. ம். பாரு. என்னடா அழுதியா? ஏன், என்னடா ஆச்சு? யாராச்சும் உன்னை ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு தூக்கம் வருது. ஆதித்யா, அம்மா கிட்ட பொய் சொல்லக்கூடாது. எனக்கு உன்னை பத்தி தெரியாது. நாங்களா உன்னை தூங்க வைக்கிற வரைக்கும் நீ போடுற ஆட்டத்தை தாங்கவே முடியாது. இப்ப நீ தூங்குறன்னு சொன்னா அத நாங்க நம்பணுமா? என்ன ஆச்சுன்னு சொல்ல. உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்னன்னு சொல்லு. அம்மா, நான் தூங்கலான்னு ஆதி அப்பா ரூமுக்கு போனல, அங்க போனப்ப மித்ராண்டியும் அங்க இருந்தாங்க. என்னை பார்த்ததும் கோமாகி எதுக்கு நீ இங்க வந்தன்னு கேட்டாங்க. நான் அப்பா கூட தூங்க வந்தேன்னு சொன்னேன். உடனே இனிமேல்லாம் இங்க தூங்க கூடாதுன்னு சொல்லி என்னை திட்டிட்டாங்க. உன்னை மித்ரா திட்டுறப்போ ஆதி எங்க இருந்தாரு? அங்கதான் நின்னுட்டு இருந்தாரு. நீ என்கிட்ட அங்க போய் தூங்குறேன்னு சொன்ன உடனே நான் வேண்டாம் தானே சொன்னேன். நீ என் பேச்ச கேக்கல. அதனால்தான் மித்ரா உன்னை திட்டிட்டா. அம்மா பேச்ச கேட்டிருந்தா அப்படி ஆயிருக்காதுல்ல? ஆமாமா. ம். இனிமே நீ ஆதிய அங்கிள்னு தான் கூப்பிடணும். அதே மாதிரி அவர் கூட ரூம்ல போய் படுத்து தூங்குறேன்னு அடம் பிடிக்கலாம் கூடாது. உனக்கு தான் அம்மா நான் இருக்கேன்ல. நாம எப்பவும் போல இதே ரூம்ல ஒன்னா சேர்ந்து தூங்கலாம். நீ இந்த ரூம்ல படுத்து தூங்கலனா தமிழுக்கு தூக்கமே வராது. உனக்கு அது தெரியுமா? ம். அக்கா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவா. எனக்கும் நீ உன் காலை தூக்கி என் மேல போட்டு தூங்காம தூக்கமே வராது. சரிம்மா. ஆனா ஆதி அப்பாவை அப்பான்னு கூப்பிடாம அங்கிள் கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா நீ ஆதிய அப்பான்னு கூப்பிடுறது அவருக்கு பிடிக்கலையே.